அன்பானவர்களே, ஆண்டுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்று ஒரு இறைவார்த்தை மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து படிக்கிறோம். 13ஆம் அதிகாரத்தில் 4 நிலங்களை குறித்து இதற்கு முன்பு உள்ள வார்த்தைகளில் கவனித்தோம். தேவ ராஜ்யத்தை குறித்த ஓமைகளாக ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தை. அது முடிந்த பிறகு இன்னும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். 24ஆம் வசனம், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்ப இங்க அவர் சொல்ற நோக்கம் என்ன? பரலோகம். அப்ப இதிலிருந்து நீங்க கவனிக்கணும், பரலோகம் என்ற ஒன்று இருக்கிறது, நரகம் என்ற ஒன்று இருக்கிறது. நரகத்துக்கு போறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, பரலோகத்துக்கு போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கங்கிற விளக்கங்களை இந்த பரிசுத்த வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க பரலோகத்தை குறித்த காரியத்தை சொல்லி வரும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, அங்கே கூட ஒரு நிலம். அப்போ யார் இதை சொன்னது? இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த உவமை யார் சொன்னது அப்படின்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். யாருக்கு சொன்னார் அப்படின்னா, ஆண்டவர் இருக்கிற இடத்திற்கு திரளான ஜனங்கள் ஓடி வருகிறார்கள். திரளான ஒரு கூட்டம் ஓடி வருகிறது. அதன் பிறகு இந்த வார்த்தைகளை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவ ராஜ்யத்தை குறித்து உலகத்தில் இருக்கிற நன்மை தீமை போன்ற காரியங்களை சொல்லுகிறார். நன்மை என்பது என்ன? தேவனுடைய பிள்ளைகள். தீமை என்பது என்ன? சாத்தானின் பிள்ளைகள். அப்ப இவர்கள் எப்படி வளருகிறார்கள் என்கிற வார்த்தையை சொல்லி உலகத்தின் முடிவில் நடக்க போகிற நியாய தீர்ப்பை குறித்து இந்த 24ஆம் வசனம் முதற்கொண்டு 30வது வசனம் வரைக்கும் பார்க்க முடியும். எனவே இந்த வேத பகுதியை தொடர்ந்து கேளுங்கள், கவனியுங்கள். பரலோக ராஜ்யம் முக்கியம். பரலோகத்துக்கு போக வேண்டும். ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.